So today we are going to continue from where we left in the last class. Last class, where did we leave? We completed till the topic before postal ballot. We did all e-voting, right? Show of hands, voting by poll. We finished all of that. Now we are going to start with section number 110, which is postal ballot. போஸ்டல் பேலட் அப்படின்னா என்ன? ஏற்கனவே நம்ம கிட்ட voting ஃபெசிலிட்டின்னு ஒன்று இருந்தது. ஷோ ஆஃப் ஹேண்ட்ஸ் வழியா ஓட் பண்ணலாம், இல்லாட்டி போல் டிமாண்ட் பண்ணி ஓட் பண்ணலாம். இந்த 3 ஃபெசிலிட்டிஸுமே ஏற்கனவே இருக்கும் போது போஸ்டல் பேலட்னு ஒன்றை எடுத்துட்டு வரதுக்கான அவசியம் என்னங்கிறத புரிஞ்சாதான் யூ வில் பி ஏபிள் டு அப்ரிஷியேட் திஸ். இப்போ நீனே யோசி, நான் ரிலையன்ஸோட ஒரு ஷேர் ஹோல்டர். நான் சென்னையில் உட்காந்து ரிலையன்ஸோட ஒரு 100 ஷேர் வச்சிருக்கேன். ரிலையன்ஸ் அவனோட ஏஜிஎம் மும்பையில், ஏன்னா அதுதானே அவனோட ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் அங்கே தானே இருக்கு. அவன் மும்பையில் ஏஜிஎம் கண்டக்ட் பண்ணுறான். நீனே சொல்லு, நார்மலாக யோசிச்சு சொல்லு, will I be able to go and attend that? So many of you might be having demat accounts where you hold shares of Tata, different companies. Do you ever go and attend the physical AGM? You go, you book a flight from here, you go to Bombay, you book for the hotel, stay there one day, go attend the AGM, you book a return flight and come back to Chennai. Does anybody do that? Who has 100 shares? Who has 50 shares? No. In fact, we don't even see that email also of AGM. And the notice 101 notice அனுப்புங்கன்னு சொல்றாங்க. The notice கூட none of us have opened and seen. ரைட். அப்போ நீ யோசிச்ச அப்படின்னா இந்த ஏஜிஎம்லாம் மெயினாக யார் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னா பீப்புள் ஹூ ஹாவ் அ லாட் ஆஃப் ஷேர்ஸ். அவங்களுக்கு தான் கம்பெனியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. லைக் முகேஷ் அம்பானி, ஈஷா அம்பானி, அவெல்லாம் கண்டிப்பாக போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவான். ஆனால் நம்மளுக்குலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. ஸோ யூஸ்வலாக நீ பார்த்தீங்கன்னா இந்த முகேஷ் அம்பானி, ஈஷா அம்பானி இவங்களாமே கண்ட்ரோலிங் ஷேர் ஹோல்டர்ஸாக இருப்பாங்க. தட் இஸ் அந்த கம்பெனியோட ஒரு 51% ஷேர்ஸ் ஆல்மோஸ்ட் அந்த ஃபேமிலிக்குள்ளேயோ இல்லை அவங்களோட ரிலேட்டட் பார்ட்டிஸ்குள்ளேயே இருக்கும். ஸோ நீனோ நானோ மீட்டிங்க்கு போலனா கூட அது ஒரு பெரிய டிஃபரன்ஸை கிரியேட் பண்ணாது. ஏன்னா அவங்க டிசைட் பண்ணுறதா எப்படி இருந்தாலும் நடக்க போகுது. நம்மளோட சே இருந்தாலும் இல்லைனாலும் அதில் பெருசாக எதுவுமே கான்ட்ரிபியூஷன் இருக்காது. ஆர் மேபி த கான்ட்ரிபியூஷன் இஸ் லெஸ். ஆனால் ஃபார் சம் டெசிஷன்ஸ், for some important decisions, the Companies Act thought இதுல எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணாதான் நல்லா இருக்கும், இதுல மெஜாரிட்டி ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாதான் நல்லா இருக்கும். அந்த மாதிரி டெசிஷன்ஸ்க்கெல்லாம் எடுத்துட்டு வந்தது தான் போஸ்டல் பேலட். சில முக்கியமான டெசிஷன்ஸை voting ஃபெசிலிட்டி வழியாவோ ஷோ ஆஃப் ஹேண்ட்ஸ் வழியாவோ பண்றதுக்கு பதிலாக கம்பெனிஸ் ஆக்டை கிளியரா இதை போஸ்டல் பேலட் வழியா தான் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடும். அது என்ன மாதிரி டெசிஷன் இருக்குன்னா, இன் தோஸ் டெசிஷன் மேக்கிங் வேர் வி வாண்ட் மெஜாரிட்டி ஆஃப் தி மெம்பர்ஸ் டு பார்ட்டிசிபேட். இதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க மேம். இது எல்லாமே எக்ஸாம்பிள் தான். செக்ஷன் நம்பர் 13 இன்கார்பரேஷன் சாப்டர்ல இந்த செக்ஷன் வரும். ஐ டீச் யூ. செக்ஷன் நம்பர் 13ல ஆல்டரேஷன் ஆஃப் ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு ஒன்று இருக்கு. Alteration of objective clause. If you guys know, section number 13 la alteration of objective. நீனே சொல்லு, altering the objective of an organization ஒரு குட்டியான டெசிஷனா இல்லை ஒரு கம்பெனிக்கு மேஜர் டெசிஷனா? மேம் டெஃபினெட்லி மேஜர். கம்பெனி எந்த பர்பஸ்க்காக ஃபார்ம் பண்ணாங்களோ அந்த ஆப்ஜெக்டிவ்ஸ்ல ஏதோ வேரி பண்றாங்கன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்டான டெசிஷன். we would want maximum people to participate. அப்போ நீ ஷோ ஆஃப் ஹேண்ட்ஸ் வச்சினா ஷோ ஆஃப் ஹேண்ட்ஸ்ல யாரு ஓட் பண்ணலாம்? எவன் மீட்டிங்க்கு வரானோ. ஆனால் நான் மீட்டிங்க்கு வரல, ஆனால் எனக்கும் இந்த இம்பார்ட்டன்ட் டெசிஷனில் ஓட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ அதனால வி பாட் அப் ஒன் மோர் ஐடியா கால் போஸ்டல் பேலட். போஸ்டல் பேலட்டில் என்ன நடக்கும்னா ஃபிசிக்கல் மீட்டிங்கே கிடையாது. எவனுமே மும்பை ஆஃபீஸ்க்கு வரவே தேவையில்லை. உங்கள் வீட்டுக்கே நாங்கள் என்ன அனுப்போம், இதெல்லாம் தாப்பா நாங்கள் டிஸ்கஸ் பண்ணறதா இருந்தோம், இதில் உனக்கு எஸ்ஸா நோவா, வெதர் யூ அசென்ட் டு இட் ஆர் வெதர் யூ டிசென்ட் டு இட்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறோம். ஃபிசிக்கல் மீட்டிங்கே கிடையாது. அப்போ நீனே சொல்லு, என் வீட்டில் உட்காந்து நான் டிக் பண்ணி எதுக்கு எனக்கு அசென்ட் எதுக்கு எனக்கு டிசென்ட்னு டிக் பண்ணி அனுப்பலாம். அப்போ மெஜாரிட்டி பீப்புள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களா? ஏன்னா நான் இப்போ ஃப்ளைட் புக் பண்ணி பாம்பேக்கு போக தேவையில்ல, அங்கே ரூம் புக் பண்ண தேவையில்ல, ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல, என் வீட்டில் உட்காந்துட்டே நான் பண்ணலான்னா won't you think maximum shareholders will participate? பிகாஸ் நீ அவங்களுக்கு எவ்வளோ கன்வீனியன்ட் ஆக்கிட்டேன். ஸோ அதனால தான் சில இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ் லைக் ஆப்ஜெக்ட் கிளாஸை நீ ஆல்டர் பண்ணுற, இதுல சில பேர் பார்ட்டிசிபேட் பண்ணா நல்லா இருக்காது, மெஜாரிட்டி பார்ட்டிசிபேட் பண்ணும். மெஜாரிட்டி எப்போ பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க? when you make the process easy and convenient for them. உங்க வீட்லேருந்தே உட்காந்து நீங்க பண்ணலாம்னு சொல்லும் போது அவனுக்கு இன்னும் மோட்டிவேஷனா இருக்கும், அவன் கண்டிப்பா பண்ணுவான். அப்போ 100 ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கிற இடத்துல முன்னாடி எப்படி 10 பேர் ஷோ ஆஃப் ஹேண்ட்ஸ்க்கு வந்தாங்களோ இப்போ அட்லீஸ்ட் ஒரு 70-60 பேராச்சும் என்ன பண்ணுவாங்க, போஸ்டல் பேலட் வழியா ஓட் பண்ணுவாங்க. அப்போ நிறைய பேர் டெசிஷன் மேக்கிங்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் வி வாண்டட். சில இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ்க்கு ஒரு 2 பேர் ஓட் பண்ணதுக்கு பதிலாக மெஜாரிட்டி பீப்புள் ஓட் பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும்னு நம்ம நினைச்சோம்.
ஆனா அந்த மெஜாரிட்டி பீப்புளை நம்மளால பாம்பேக்கு அழைச்சிட்டு வர முடியாது. ஏன்னா அவங்களுக்கு பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். அப்போ ஏன் இந்த டெசிஷனை அவங்க வீட்டிலேருந்தே உட்காந்து எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ண கூடாது? தட்ஸ் வேர் போஸ்டல் பேலட் கம்ஸ் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ். இப்போ நீ இந்த செக்ஷனோட ஃபர்ஸ்ட் லைனை படிச்சுனா, a company shall conduct postal ballot. ஷால்னா என்னது? நாங்க கீழே கொடுத்துருக்கிற சில செக்ஷன்ஸ்ல நீ முடிவெடுக்கணும். ஆப்ஜெக்ட் கிளாஸை மாத்துற, ஏஓஏ ஆல்டர் பண்ற அப்படின்னா இந்த டெசிஷன்ஸ்லாம் எடுக்கணும்னா போஸ்டல் பேலட் வழியா மட்டும்தான் எடுக்கணும். அதனால தான் என்ன கொடுத்துருக்கோம், a company shall conduct postal ballot. மே கிடையாது, உனக்கு சாய்ஸ் கிடையாது. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ், நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணும். அதனால a company may நம்ம எழுதாம என்னன்னு எழுதியிருக்கோம், ஷால்னு எழுதியிருக்கோம். நாங்க கீழே ஒரு லிஸ்ட் ஆஃப் செக்ஷன்ஸ் கொடுப்போம். ஓகே, எனிவேஸ் இந்த செக்ஷன்ஸ் இப்போ நீ படிக்க தேவையில்லை, ஏன்னா நிறைய இப்போ செக்ஷன் 13 செக்ஷன் 14 ரெஃபரன்ஸ் இன்கார்பரேஷன்ல வரும், செக்ஷன் 12 ரெஃபரன்ஸ் இன்கார்பரேஷன்ல வரும். ஸோ அங்கேயும் நான் திரும்பி சொல்லி கொடுப்பேன். இந்த டெசிஷன்ஸ்க்குலாம் we will pass a resolution via a postal பேலட். ஆனா ஏன் போஸ்டல் பேலட்? ஏன்னா இதெல்லாம் முக்கியமான டெசிஷன். கம்பெனியோட ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸை மாத்துறேன், அது ஒன்றும் சாதாரணமான டெசிஷன் கிடையாது. மேக்ஸிமம் பீப்புள் ஷுட் பார்ட்டிசிபேட். இதே நீ ஷோ ஆஃப் ஹேண்ட்ஸ் வச்சிருந்தா நிறைய பேர் வராம போயிருப்பான். ஆனா அவன் வீட்டுக்கே அமிச்சு அவனோட அசென்டா டிசென்டான்னு கேட்டனா கண்டிப்பா அவன் வீட்டிலேருந்து உட்காந்து டிக் பண்ணி கொடுக்கறதுல என்ன இருக்கு? ஸோ மேக்ஸிமம் பீப்புள் வில் பார்ட்டிசிபேட். அதுதான் போஸ்டல் பேலட். A company shall conduct postal ballot for such resolution as notified by the central government. Central government கீழ இருக்க லிஸ்ட் தான் என்ன பண்ணிருக்காங்க, நோட்டிஃபை பண்ணிருக்காங்க. That is, in case you are altering your object clause, in case you are altering anything in the AOA in relation to insertion or removal of provision under section 268. 268 என்னதுப்பா? Do you guys remember what is 268? Foundation preliminary. 268 is private company definition. Private company talks about three things, remember? L, limits the number of members to 200, restricts the transfer of shares, prohibits from inviting public to subscribing to the security. In the LRP ல ஏதோ ஒன்று மாத்துறேன். மேம் இதை மாத்தினா அது என்ன மேம்? அதெல்லாம் ஒரு இம்பார்ட்டண்டா? ஆமா, ஒரு பிரைவேட் கம்பெனியில் மேக்ஸிமம் எத்தனை பேர் இருக்கலாம்? 200 பேர். நீ இதை இன்க்ரீஸ் பண்ணுற அப்படின்னா நீ இன்டெரக்டாக எதுக்கு மாறுற? பப்ளிக்காக மாறுற. அப்போ இது முக்கியமான டெசிஷன் தானே. நிறைய பேரை பார்ட்டிசிபேட் பண்ணவை, போஸ்டல் பேலட் வழியாக ஓட்டிங்கை கண்டக்ட் பண்ணு. ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? அதே மாதிரி செக்ஷன் 12 கம்பெனியோட ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸை மாத்திர இம்பார்ட்டன்டான டெசிஷன், நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணும், போஸ்டல் பேலட் வழியாக பண்ணு. சேஞ்ச் இன் த ஆப்ஜெக்ட் ஃபார் விச் மணி வாஸ் ரேஸ், செக்ஷன் 13 போஸ்டல் பேலட் வழியாக பண்ணு. ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? Are you able to understand this, people? There are a lot of decisions. Don't worry. In the எல்லா decisions they are notified by the government where they have told in the decisions எல்லாம் நீங்க எடுக்கணும் அப்படின்னா இதுக்கு ரெசல்யூஷனை போஸ்டல் பேலட் வழியா தான் பாஸ் பண்ணணும். சாய்ஸ் இல்லை. நாங்க மேனு சொல்ல நாங்க என்ன சொல்லியிருக்கோம், ஷால்னு சொல்லியிருக்கோம். போஸ்டல் பேலட்ல அவ்வளோ கொஸ்டின்ஸ் டீப்பா கேட்டதில்லை. You just have to understand what is the concept of postal ballot. Okay? And in these cases there will be no physical meeting. ஏன்னா அவங்க வீட்டுக்கே நம்ம வந்து என்ன பண்றோம், போஸ்டல் பேலட் அமிச்சு அவங்கள ஓட் பண்ண சொல்றோம். ஸோ இதுல பிசிக்கல் மீட்டிங்கை நம்ம கண்டக்ட் பண்ண மாட்டோம். Right? A company may conduct postal ballot for any resolution other than ordinary resolution. மேல சொல்லியிருக்கிறதுக்கு postal ballot பண்ணி தான் ஆகணும். அதை தவிர வேற ஏதாவதுக்கும் நீங்க postal ballot வழியா you want to conduct it, you want maximum people to participate பண்ணுங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. But postal ballot cannot be conducted for ordinary business. நம்ம ஆர்டினரி பிஸ்னஸ்னா என்ன? 4 things will come in ordinary business. 4 things will come in ordinary business. அடுத்தது நம்ம அதை படிக்க போறோம். Don't worry. 4 things are covered in ordinary business of a company. அந்த ஆர்டினரி பிஸ்னஸ்க்கு ரிலேட்டட் ஏதாவது டெசிஷன் எடுக்கிறீங்கன்னா பிசிக்கல் மீட்டிங் தான் கூப்பிட்டு ஆகணும். அதுக்கு போஸ்டல் பேலட் கிடையாது. அதே மாதிரி those decision in which director or auditor has the right to be heard. ஆடிட்டரை நீங்க ரிமூவ் பண்றீங்க, அவனுக்கு ஒரு ரைட் இருக்கு, அவன் மீட்டிங்ல வந்து அவனோட சைட் ஆஃப் த ஸ்டோரியை சொல்லலாம். ஆடிட்டர் ஹேஸ் த ரைட் டு பி ஹர்ட். அப்போ மீட்டிங்கை கூப்பிட்டாதானே அவனால பேச முடியும். நீ எல்லாரும் வீட்டுக்குமே அமிச்சிட்ட அப்படின்னா how will he be able to talk? So in those resolutions where the director or the auditor has the right to be heard, physical meeting கூப்பிட்டு தான் ஆகணும். I cannot conduct via a postal ballot. அப்படின்னா மேம் நீங்க சொல்றது எனக்கு புரிஞ்சிச்சு, மேல ஒரு லிஸ்ட் இருக்கு, அந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லா டிரான்சாக்ஷன்ஸ்க்குமே போஸ்டல் பேலட் வழியா தான் என்ன பண்ணணும், ஓட்டிங் பண்ணணும். ஏன்னா அது வழியா பண்ணாதான் மேக்சிமம் பேரு ஓட்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. கரெக்ட் மேம். இதை தவிர வேற எந்த டெசிஷனுக்கு வேணாலும் உங்களுக்கு வேணும்னா நீங்க போஸ்டல் பேலட் வழியா ஓட்டிங் பண்ணிக்கலாம், எங்களுக்கு பிரச்சனை கிடையாது.
provided ordinary business la irukra activities ku postal ballot kadayadu. Those resolution in which the director or the auditor has an opportunity to speak, opportunity to be heard, opportunity to speak அப்படினா மக்களை கூப்பிட்டாதானே அவங்க முன்னாடி பேசுவாங்க. ஸோ அதுக்கு நீங்க physical meeting தான் கூப்பிட்டாகணும். You cannot conduct it via a postal ballot. Are you able to understand? ஓகே. அண்ட் போஸ்டல் பேலட்க்கு எப்படி நீங்க நோட்டீஸ் அனுப்புறீங்களோ அதே மாதிரி 101ல எப்படி நார்மல் நோட்டீஸ் அனுப்புறீங்களோ அதே மாதிரி போஸ்டல் பேலட்டுக்குமே நோட்டீஸ் will be sent. voting will take place within 30 days of dispatch of notice. எல்லாருக்கும் நோட்டீஸ் அனுப்பிச்சு 30 நாளுக்குள்ள they will have to complete the voting process. இதுலயும் அதே மாதிரி ஸ்க்ரூட்டனைசர் அப்பாயிண்ட் பண்ணுவோம். அவன் எல்லா ஓட்ஸையும் வாங்குவான், 2 விட்னஸ் முன்னாடி அதை ஓபன் பண்ணுவான், சேம் ப்ராசஸ். ஒரு ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ணுவான், அதை சேர்மன் கிட்ட கொடுப்பான். சேம் ப்ராசஸ் will apply here also. The only thing is physical meeting la vote பண்ணாம எல்லாரும் உங்க வீட்ல இருந்து vote பண்ணி அனுப்புறாங்க. Are you able to understand? Are you able to understand? Yes, Mridul, you are absolutely correct. Those are the points of ordinary business, but don't worry, that's our discussion in the next topic. ஆனா இந்த போஸ்டல் பேலட் யாருக்கு அப்ளை ஆகாது? ஓபிசிக்கு. ஓபிசில இருக்கிற மெம்பரே ஒருத்தன் தான். அவன் வீட்டுக்கு எதுக்கு அனுப்புறான்? அவன் ஆபீஸ்க்கு கண்டிப்பா வந்துருவான்ல. ஸோ ஓபிசிக்கு என்ன தேவையில்ல, 1% கம்பெனிக்கு என்ன தேவையில்ல, போஸ்டல் பேலட்டே தேவையில்லை. அண்ட் எவ்ரி கம்பெனி ஹேவிங் அப் டு 200 மெம்பர்ஸ். எத்தனை பேர் இருக்காங்க உங்க கம்பெனியில்? 200 பேர். அவங்கள கூப்பிட அதுல என்ன பிரச்சனை இருக்கு? ரிலையன்ஸ் மாதிரி ஒரு பெரிய கம்பெனியால 7 லட்சம் பேரை கூப்பிட முடியாது. 7 லட்சம் பேர் வந்தாலும் எங்க நீ அகாமடேட் பண்ண? ஸ்டேடியமா புக் பண்ண முடியும்? எங்க அகாமடேட் பண்ணுவ? இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கிறதுனால அவங்களுக்கு போஸ்டல் பேலட் வழியா அவங்க வீட்டுக்கே அனுப்பிச்சு ஓட்டிங் வாங்கிக்கோன்னு சொல்றோம். உன் கம்பெனிலே மொத்தமாவே 200 ஷேர் ஹோல்டர்ஸ் தான் இருக்காங்க. கூப்பிடு, உனக்கு என்ன பிரச்சனை? நம்மளோட கிளாஸ் ரூமோட கம்மியா இருக்கும் 200 ஷேர் ஹோல்டர்ஸ்னா. கூப்பிடு, உனக்கு என்ன பிரச்சனை? Are you able to understand? So OPCக்கு postal ballot கிடையாதுப்பா. அதே மாதிரி every company having up to 200 members உங்களுக்கு postal ballot கிடையாது. Did you understand section 110 postal ballot? 4 பாயிண்ட் தான் இருக்கு. எண்ணி 4 பாயிண்ட் இருக்கு இந்த செக்ஷன்ல. இப்போ பார்த்தே let's finish it off. postal ballotனா என்னது? postal ballotனா சிலதுக்கு சிலதுக்கு shall. That is அந்த டெசிஷன்ஸ்லாம் ஒரு லிஸ்ட் ஆஃப் ரெசல்யூஷன் நாங்க கொடுத்துருக்கோம். அந்த ரெசல்யூஷனுக்குலாம் கண்டிப்பா எதை பாஸ் பண்ணி தான் ஆகணும்? போஸ்டல் பேலட் மூலியமா தான் ரெசல்யூஷன்ஸை பாஸ் பண்ணோம். பட் இதை தவிர வேற ரெசல்யூஷன்ஸ்க்கு போஸ்டல் பேலட் வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். யூ மே யூஸ் போஸ்டல் பேலட். பட் 2 விஷயத்துக்கு போஸ்டல் பேலட் யூஸ் பண்ணவே கூடாது. வாட் ஆர் தே? ஆர்டினரி பிசினஸ் போஸ்டல் பேலட் கிடையாது. அதை தவிர those resolution in which the director or auditor has a opportunity of being heard. அதுல நீங்க என்ன பண்ண முடியாது? போஸ்டல் பேலட் பண்ண முடியாது. Are you able to understand this? And postal ballot யாருக்கெல்லாம் non applicable? It does not apply to a OPC. It does not apply to a company which has up to 200 members. Is it absolutely clear? இவ்வளவுதான் எண்ணி இருக்கு. மேம் இந்த பெரிய லிஸ்ட் நீங்க ஞாபகமே பண்ணல. ரெஸ்பெக்டிவ் சாப்டர்ஸ்ல படிப்போம். இன்கார்பரேஷன் 12, 13, 14 படிக்கும் போது அப்படியே there we will மனப்பாடம் பண்ணிஃபை and I'll tell you again that இதுக்கெல்லாம் போஸ்டல் பேலட் தாண்டா அப்படின்னு I'll tell you again. So don't worry about it. ஓகே. ஸோ இன்டர்லிங்கிங் நான் இன்டர்லிங்கிங் எழுதியிருக்கேன். ஷேர் கேபிட்டல் அண்ட் டிபென்ச்சர் சாப்டர் நடத்தும் போது திரும்பி நான் இங்க வருவேன். ஸோ ரெஸ்பெக்டிவ் சாப்டர்ஸ்ல I'll revisit. Don't worry. Okay, whichever is relevant section. இப்போ 180 நம்ம சிலபஸ்ல இல்ல, that I will not be able to revisit. ஏன்னா அது நம்ம சிலபஸ்லே கிடையாது. மீதி எதெல்லாம் இருக்கோ that I'll revisit and I will make sure that you learn it. Are you able to understand? Can we go to the main part of discussion today, which is starting from section number 96, annual general meeting. இது வரைக்கும் நீ படிச்சது சாப்டரோட ஒரு பார்ட். இப்போ நீ படிக்க போகுது இஸ் a completely different segment. AGMனா என்ன, EGMனா என்ன, இதை எப்போ கூப்பிடணும், இதெல்லாம் ஒரு different segment. It's a little procedural part, but again examல இதுல இருந்து good amount of questions are being asked, so we cannot afford to ignore it. சூப்பரா இன்னைக்கு இதை we will complete it. இதுதான் என்னோட மெயின் டிஸ்கஷன் இன்னைக்கு, starting with section number 96, which stands for annual general meeting. Which stands for annual general meeting. ஒரு கம்பெனி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இந்த சாப்டர் ஆரம்பிக்கும் போதே நம்ம படிச்சோம். இந்த சாப்டர் ஆரம்பிக்கிறதுக்கான பர்பஸ் என்னது? What is the purpose of reading this chapter? There is one and only purpose. The company is run by the board of directors, but money in the company is invested by the shareholders. Every shareholder has the right to know what the company is doing.
For that, I will call them at least once in a year and tell them, hey, listen, உன்கிட்ட இருந்து வாங்கின காசை நாங்க இப்படிதான் யூட்டிலைஸ் பண்ணிருக்கோம், இவ்வளோ எங்களோட கேஷ் ஃப்ளோஸ் இருக்கு, இவ்வளோ நாங்க ப்ராஃபிட் ஜெனரேட் பண்ணிருக்கோம் அப்படின்னு ஒவ்வொரு ஷேர் ஹோல்டருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கான ரைட் இருக்கு. அதை கூப்பிட்டு வருஷத்துல ஒரு தடவை இந்த லாஸ்ட் 365 டேஸ்ல நாங்க இதுதான்ப்பா பண்ணோம் அப்படிங்கறத சொல்றதுக்காக கண்டக்ட் பண்ற ஒரு மீட்டிங் இஸ் known as annual general meeting. It is known as annual general meeting, right? ஓ கம்பெனிக்கு ஃபர்ஸ்ட் ஏஜிஎம் அப்படின்னு ஒன்று இருக்கு, சப்சிக்வெண்ட் ஏஜிஎம் அப்படின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஏஜிஎம் மீன்ஸ் கம்பெனி இன்கார்பரேட் ஆகி கண்டக்ட் பண்ற முதல் ஏஜிஎம் பேர் என்னது? ஃபர்ஸ்ட் ஏஜிஎம். ஆஃப்டர் த கம்பெனி இஸ் இன்கார்பரேட்டட் கண்டக்ட் பண்ற முதல் ஏஜிஎம் பேர் என்னது? ஃபர்ஸ்ட் ஏஜிஎம். ஃபர்ஸ்ட் ஏஜிஎம் கண்டக்ட் பண்றதுக்கு எவ்வளோ டைம் அப்படின்னா, இட் ஷுட் பி கண்டக்டட் வித்தின் 9 months from the end of the financial year. For example, இந்த illustration பாரு, 1st December 2025 தான் நான் என்னோட கம்பெனி டிடி லிமிடெட் ஆரம்பிச்சேன். அப்போ 1st December 2025 நான் டிடி லிமிடெட் ஆரம்பிச்சேனா, டிடி லிமிடெட்க்கு இயர் எண்ட் என்னது? 31st March 2026 தான் டிடி லிமிடெடோட முதல் வருஷம் முடிஞ்சிருக்குன்னு வெச்சுக்கோ. அப்போ in that case I will have to conduct the AGM within 9 months from the end of the financial year. Within 9 months from the end of the financial year. Right? End of the financial year will be what? End of the financial year will be 9 months from the end of the financial will be 31st December 2026. குள்ள நான் என்ன கண்டக்ட் பண்ணிருக்கணும்? என்னோட முதல் ஏஜிஎம் கண்டக்ட் பண்ணிருக்கணும். That is exactly what is given here. First AGM must be conducted within 9 months from the end of the financial year. Financial year முடிஞ்சி 9 மாசத்துக்குள்ள I have to conduct my AGM. First AGM. இதே subsequent AGM. What do you mean by subsequent AGM? அப்படின்னா செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர்ல கண்டக்ட் பண்ற ஏஜிஎம்லாம் என்னது? That is called subsequent AGM. Subsequent AGMக்கு என்ன ரூல்ஸ்னா, இயர் எண்ட் முடிஞ்சி you have to conduct the subsequent AGM within 6 months from the end of the financial year. முதல் வருஷத்துக்கு மட்டும் தான் 9 மாசம். ஏன்னா இப்பதானே பிசினஸ் என்னன்னு கத்துக்கிற, இவ்வளோ கம்ப்ளைன்ஸ்ல ஒரேடியா கொடுத்தா டயர்ட் ஆயிடுவான், அவனுக்கு தெரியாதுல்ல. ஸோ அதனால முதல் வருஷத்துக்கு மட்டும் என்னது? முதல் வருஷத்துக்கு மட்டும் 9 months from the end of the financial year you have to conduct the AGM. Subsequent AGM should be conducted within 6 months from the end of the financial year. And remember, ரெண்டு ஏஜிஎம்க்கு நடுவுல மேக்ஸிமம் கேப் எவ்வளோ இருக்கணும்? 15 monthsக்கு மேல கேப் இருக்கா கூடாது. மேக்ஸிமம் கேப் between 2 AGM should be 15 months. அதுக்கு மேல மக்களை கூப்பிடாம அவங்க பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணேன்னு சொல்லாம இருக்க கூடாது. ரெண்டு ஏஜிஎம்க்கு நடுவுல மேக்ஸிமம் எவ்வளோ கேப் இருக்கணும்? 15 months. அண்ட் எல்லா கேலண்டர் இயர்லையுமே, கேலண்டர் இயர்னா என்னது? ஜான் டு டிசம்பர், எல்லா கேலண்டர் இயர்லையுமே ஒரு தடவையாச்சு ஏஜிஎம் கண்டக்ட் பண்ணியிருக்கணும். அப்படின்னா சப்சிக்வெண்ட் ஏஜிஎம்க்கு 3 ரூல். முதல் ரூல், ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சு 6 மாசத்துக்குள்ள சப்சிக்வெண்ட் ஏஜிஎம் கண்டக்ட் பண்ணும். முதல் ஏஜிஎம்க்கும் சப்சிக்வெண்ட் ஏஜிஎம்க்கும் மேக்ஸிமம் கேப் எவ்வளோ இருக்கலாம்? 15 months இருக்கலாம். அண்ட் எல்லா கேலண்டர் இயர்லையுமே ஒரு தடவையாச்சு யூ ஷுட் கண்டக்ட் த ஏஜிஎம். ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரூல்ஸ் ஃபார் சப்சிக்வெண்ட் ஏஜிஎம்? ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரூல்ஸ்? இஸ் இட் கிளியர்? இப்போ சப்சிக்வெண்ட் ஏஜிஎம் உன்னால ஏதோ ஒரு ரீசன்னால 6 மாசத்துக்குள்ள கண்டக்ட் பண்ண முடியல, ஆடிட்டர் வந்து ஃபினான்ஷியல்ஸை ஃபைனலைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஒரு ஏதோ உனக்கு இஷ்யூ போயிட்டு இருக்கு, உன்னால 6 மாசத்துக்குள்ள ஏஜிஎம் கண்டக்ட் பண்ண முடியல அப்படின்னா பரவாயில்ல, யூ கேன் கோ ஃபார் an extension of 3 months in case you are not able to conduct the subsequent AGM within a period of 6 months from the end of financial year. But remember, this extension of 3 months is available only for subsequent AGM. முதல் ஏஜிஎம்க்கு எக்ஸ்டென்ஷன் கிடையாது. ஏன்னா முதல் ஏஜிஎம்க்கு ஒரிஜினலாவே எவ்வளவு மாசம் அலோவ் பண்றோம்? 9 months. ஒரிஜினலாவே ஃபர்ஸ்ட் ஏஜிஎம்க்கு எவ்வளவு மாசம் அலோவ்டு? 9 months. இங்க 6+3 அதுவும் 9 தானே. உனக்கு புரியுதா? சப்சிக்வெண்ட்டுக்கு 6 தான் ஒரிஜினல், வேணும்னா எக்ஸ்டென்ஷன் 3 monthsக்கு போலாம். ஸோ 6+3 9. ஃபர்ஸ்ட் ஏஜிஎம்க்கு ஆக்சுவலாவே எவ்வளவு கொடுத்துடுறோம்? ஃபர்ஸ்டே 9 months. அதனால ஃபர்ஸ்ட் ஏஜிஎம்க்கு எக்ஸ்டென்ஷன் போக முடியாது. சப்சிக்வெண்ட் ஏஜிஎம்க்கு வேணும்னா எக்ஸ்டென்ஷன் போலாம், அதுவும் 3 monthsக்கு மட்டும்தான் எக்ஸ்டென்ஷனுக்கு போலாம். Is that clear, guys? ROC may give an extension of up to 3 months for any special reason. However, remember, no extension can be given for first AGM. ஏன்னா first AGM க்கு ஒரிஜினல் டியூரேஷனே 9 மாசம் தான். சப்சிக்வெண்ட்டுக்கு தான் 6 மாசம் கொடுக்கறதுனால 3 மாசம் எக்ஸ்டென்ஷனுக்கு போகலாம். பட் ஃபர்ஸ்ட் ஏஜிஎம்க்கு எக்ஸ்டென்ஷனுக்கு போக
முடியாது. Are you able to understand this? Are you able to understand this? Next is date of AGM. இப்போ மேம் ஓகே மேம் எங்களுக்கு புரிஞ்சிச்சு மேம், வருஷத்துல ஒரு தடவை ஏஜிஎம் வைக்கணும், 2 ஏஜிஎம்க்கு நடுவில் 15 monthsக்கு மேலே கேப் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஏஜிஎம் அப்படின்னா இட் ஷுட் பி கண்டக்டட் விதின் 9 months from the end of the financial year. Subsequent ஏஜிஎம்னா இட் ஷுட் பி கண்டக்டட் within 6 months from the end of the financial year. எங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிச்சு. ஆனால் ஏஜிஎம் என்னைக்கு வைக்கலாம் அப்படின்னா 365 நாள்ல என்னைக்கு வேணாலும் நீ ஏஜிஎம் வச்சுக்கோ, எக்ஸப்ட் ஃபார் நேஷனல் ஹாலிடேஸ். மேம் தீபாவளி, பொங்கல், நியூ இயர் இதெல்லாம் நேஷனல் ஹாலிடே கிடையாது. நாங்க இந்த 3 நாள் கொடுத்துருக்கோம்ல, இதுதான் நேஷனல் ஹாலிடே. இந்த 3 நாளை தவிர மீதி எந்த நாள் வேணாலும் நீ ஏஜிஎம் வச்சுக்கோ. அது சண்டேவா இருக்கட்டும், சாட்டர்டேவா இருக்கும், ஸ்டேட் ஹாலிடேவா இருக்கட்டும், கவலை இல்லை. இந்த 3 நாள்ல நீ ஏஜிஎம் வைக்கக்கூடாது. மற்ற எந்த நாள் வேணாலும் ஏஜிஎம் வச்சுக்கோ, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. Are you clear with this, people? Are you clear with this? ஓகே. ஆனா இதுல ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் பா. செக்ஷன் 8 கம்பெனிக்கு அவங்க என்னைக்கு வேணாலும் வச்சுக்கலாம், அவங்களுக்கு இந்த 3 நாள் கண்டிஷன்லாம் கிடையாது. ஏன் மேம் செக்ஷன் 8 கம்பெனி மட்டும் நேஷனல் ஹாலிடேல வைக்கலாமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செக்ஷன் 8 கம்பெனி வந்து they have been formed for some very good purpose like education. அந்த மாதிரி அவங்க வந்து ஏதோ ஒரு புது ப்ரோக்ராமை வந்து இந்த 26 January எடுத்துட்டு வரலாம், ஏஜிஎம்ல அனௌன்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அவங்க ஒரு சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் or let's say they are an organization who support freedom fighters ஓட ஃபேமிலிக்குலாம் வந்து ரிலீஃப் கொடுக்குறது, அதுதான் அவங்களோட வேலை. ஆர் லெட்ஸ் சே ஆர்மியில் யாரோட பேரண்ட்ஸ்லாம் ஆர்மியில் இருக்காங்களோ ஆர் ஃபோர்ஸில் ஏர்ஃபோர்ஸ் அந்த மாதிரி இருக்காங்களோ அதில் அவங்களோட பசங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கறது, அவங்களுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டி கொடுக்கறது தான் அந்த செக்ஷன் 8 கம்பெனியோட வேலைன்னு வச்சுக்கோ. தே வாண்ட் டு அனௌன்ஸ் அ நியூ ஸ்கீம் விச் ஹேஸ் டு பி பாஸ்ட் த ரெசல்யூஷன். they'll be happy if it's announced in 26 January, no? ஸோ அதனால செக்ஷன் 8 எப்படி இருந்தாலும் சேரிட்டபிள் தான். அதனால பெரிய பிஸ்னஸ் டெசிஷன் ஏதாவது எடுக்க போகிறாங்களா? சேரிட்டபிள், எங்கே காசு போடணும், யாருக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும், இதுதானே. அவனுங்க எந்த நாள் வேணாலும் வச்சுக்கிட்டோம், பிரச்சனை இல்லை. ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? செக்ஷன் 8க்கு நீ எந்த நாள் வேணாலும் வச்சுக்கோ, எங்கே வேணாலும் வச்சுக்கோ, எந்த டைமில் வேணாலும் வச்சுக்கோ, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நேஷனல் ஹாலிடே வைக்கணுமா வச்சுக்கோ, 26 January வச்சுக்கோ, 15th August வச்சுக்கோ, பிரச்சனை இல்லை. ஆனா நீ ஒரு கம்பெனி, நார்மல் கம்பெனி which is doing business for profit, நீனும் என்னைக்கு வேணாலும் வச்சுக்கோ except for this 3 days. 26 January வைக்கக்கூடாது, 15th August வைக்கக்கூடாது, 2nd October வைக்கக்கூடாது. இது தவிர வேற எந்த நாள்ல வேணாலும் ஏஜிஎம் வச்சுக்கோ, we have no problem. Next is ஏஜிஎம் வைக்கணும்னா மக்கள் எல்லாம் ஒரு இடத்துல கூப்பிடணும். எங்க கூப்பிடுவேன்? ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் தான். ரிலையன்ஸோட ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ்ல கூப்பிடு. ஆனால் நீனே யோசி, ரிலையன்ஸோட ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸில் கான்ஃபரன்ஸ் ரூம் இருக்குது, அதில் மேக்ஸிமம் எத்தனை பேர் அகாமடேட் பண்ணலாம்? ஒரு கான்ஃபரன்ஸ் ரூமில் மேக்ஸிமம் யூஸ்வலாக ஒரு 10-15 பேர் அகாமடேட் பண்ணலாம். இல்லை ரிலையன்ஸ் மாதிரி கம்பெனி பெருசாக கட்டியிருக்கு, சரி ஒரு 200-300 பேர் அப்பாயிண்ட் பண்ணலாம். ஆனால் ரிலையன்ஸில் எத்தனை ஷேர் ஹோல்டர் இருக்காங்க? 7 லட்சம் பேர் இருக்காங்க. இப்போ யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு என்னால் சொல்ல முடியுமா? எவன் வேணாலும் எஞ்சி வந்துடலாம். எல்லாரும் வந்துட்டாங்கன்னா so let's say for some reasons I feel like என்னோட registered officeல வைக்க முடியாது, இடம் பத்தாது. I want to keep it in some auditorium, I want to keep it in some hall. Can I keep it? Yes. You can even keep it in some other city, some other town or some other village. We don't have any problem. Are you able to understand? ஏஜிஎம் ஒரிஜினல் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸில் தான் வைக்கணும். பட் இல்லை, ரிலையன்ஸ் என்ன நினைக்கிறாங்களா, எங்களோட கான்ஃபரன்ஸ் ரூமில் வந்து இவ்வளோ பேரெல்லாம் அகாமடேட் பண்ண முடியாது, அதில் மேக்ஸிமம் 100 தான் உட்காரலாம். ஆனால் 500 பேர் வரப்போகிறாங்கன்னா யூ கேன் கீப் இட் இன் சம் அதர் பிளேஸ் இன் த சேம் சிட்டி, டவுன் ஆர் வில்லேஜ். மும்பையிலே இன்னொரு ஆடிட்டோரியம் மாதிரி எதுவும் எடுத்துட்டு, ஆர் லெட்ஸ் சே இவங்களுக்கு தான் ரிலையன்ஸ்க்கு தான் ஜியோ கன்வென்ஷன் சென்டர்னு அவங்க ஒரு ஆடிட்டோரியம் வச்சிருக்காங்களா, அந்த ஆடிட்டோரியமில் வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸில் தான் வைக்கணும், முடிஞ்சா வைங்க. பட் இப்போ எங்ககிட்ட அவ்வளோ கெப்பாசிட்டி இல்லை, எங்கள் ரெஜிஸ்டர்ட் எங்கள் கான்ஃபரன்ஸ் ஹாலில் அத்தனை பேர்லாம் வரமாட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. யூ கேன் கீப் இட் இன் சம் அதர் பிளேஸ் இன் த சேம் சிட்டி, டவுன் ஆர் வில்லேஜ். Are you able to understand? But same city, town or villageல தான் இருக்கணும். நீ மும்பைக்கு பதிலாக ரெஜிஸ்டர் மீட்டிங்கை வந்து டெல்லியில் வைக்க முடியாது. Are you clear with that? மும்பையிலே ரிலையன்ஸோட ஆஃபீஸ்க்கு பதிலாக மேபி ஒரு ஆடிட்டோரியமை வாங்கி வைக்கலாம், ஆர் ஏதோ தியேட்டர்ஸை வாங்கி வைக்கலாம், அந்த மாதிரி. nowadays lot of company does that. இப்போ சத்யம் சினிமாவில் இருக்கிற ஒரு ஸ்க்ரீனை வாங்கிட்டு அந்த ஸ்க்ரீனில் obviously 600-700 people can be accommodated, right? There they conduct AGM. அதெல்லாம் பண்ணலாமா? பண்ணலாம். Provided that particular other place that you are selecting is in the same city, town and village. Are you able to understand this? Place of meeting, generally registered office. If not some other place you want, you keep it. You cannot accommodate on where either issue irukna, keep it, but within the same city, town and village. But in case you are an unlisted company, you have one right. You can keep it anywhere in India, but provided all your members agree.
Not 1 or 2 members, all your members agree na, you can even have your registered office in Delhi but keep the meeting in Chennai. Anywhere in India. இது அண்டர்லைன் பண்ணிக்கோ, இந்த வெர்ஷன்ல இது அண்டர்லைன் பண்ணல, இது பண்ணிக்கோ. It can be held in anywhere in any place in India provided you get a consent by all the members. Okay, if you are an unlisted company, you can keep your AGM at any place in India if you get the consent of all the members in writing or in the electronic form. And in case you are a government company, நீ registered officeல வெச்சுக்கோ, or registered officeல accommodate பண்ண முடியாதுன்னா same city, town or village or any other place as approved by central government. நீனே யோசி, கவர்மெண்ட் கம்பெனியில் 51% மேலே யார் வச்சிருக்கா? சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், பார்ட்லி சென்ட்ரல் பார்ட்லி ஸ்டேட், அவனுங்க தான் வரப்போறானுங்க மேஜரா. அவங்களுக்கு எங்க வேணுமோ அவங்க வச்சுக்கிட்டோம். So for government company, you should ideally keep it in the registered office. If not, same city, town or village of the registered office where the registered office is located, or any other place as may be approved by the central government. Right? And meeting என்னைக்கு வைக்கணும்? 9 PM, happy hours. No. You have to keep the meeting within the business hours. 9 AM, business hours என்ன இருக்கும்? 9 AM to 6 PM. Ma'am, but what if நாங்க வந்து 11 மணிக்கு ஆரம்பிக்கிறோம்? பிரச்சனை இல்லை. 11 AM you want to start, happily start, not a problem. மேம், ஆனால் 11 AM ஆரம்பிச்சு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி அது 8 மணி வரைக்கும் போயிடுச்சு, 8 PM வரைக்கும் போயிடுச்சு, பரவாயில்லையா? எஸ், நாட் அ ப்ராப்ளம். மீட்டிங் ஆரம்பிக்க வேண்டியது தான் between 9 to 6. 9 to 6 முடியணும்னு நாங்கள் சொல்லலை. You may start at 10:30, but maybe you had a lot of resolutions to pass. Discuss பண்ணி 8:30 eveningல ஆயிடுச்சு, not a problem. Is it still a valid meeting? Yes. Because meeting should start between 9 to 6. We did not tell meeting should end between 9 to 6. Okay? And this is what is ordinary business. Ordinary business அப்படின்னா என்னன்னா ஒண்ணுமே இல்லை, ஒரு 4 விஷயத்தை நம்ம கண்டிப்பா we will be discussing every year. Those are considered to be normal business, ordinary business. What are those அப்படின்னா appointment of auditor. Appointment of auditor. கம்பெனியை யார் ஆடிட் பண்ணும் அப்படிங்கிறத அப்பாயிண்ட் பண்ண அந்த ஆடிட்டரை. அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆடிட்டர் இஸ் அன் ஆர்டினரி பிஸ்னஸ். அப்பாயின்மெண்ட் ஆஃப் டைரக்டர், ஆர்டினரி பிஸ்னஸ். Declaration of dividend, ordinary business. Adoption of financial statement, ordinary business. நாலே ordinary business தான் இருக்கு. Appointment of auditor, appointment of director, declaration of dividend, adoption of financial statement. இந்த 4 தவிர நீ மீட்டிங்ல வேற என்ன டிஸ்கஸ் பண்ணாலும் it's a special business. I'm opening a new branch, special business. I'm going to let's say I'm going to expand to food category. I was, let's say, now dealing in clothing. I'm going to expand in food, special business. Anything except this 4 is special business. Ma'am, please show me in Reliance's AGM. I'll show you right now. Reliance oda notice la paru. இங்க பாரு, ஆர்டினரி பிசினஸ் இருக்கா? முதல் பாயிண்ட் என்னது? அடாப்ஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். Adoption of individual financial statement, adoption of consolidated. Separate SFS and CFS. ரெண்டுமே ordinary business. அது தவிர பாரு, declaration of dividend, ordinary business. Appointment of Nikhil Meswani as the director. Appointment of director, ordinary business. வேற ஏதாவது இருக்கா? Appointment of Isha Ambani as director. Appointment of director, ordinary business. இதை தவிர வேற எதை நீ டிஸ்கஸ் பண்ணாலும், காஸ்ட் ஆடிட்டரோட ரெமுனரேஷன் எதை நீ டிஸ்கஸ் பண்ணாலும் இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் ஸ்பெஷல் பிஸ்னஸ். ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ ஆர்டினரி பிஸ்னஸ்ல 4 விஷயம் தான். அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆடிட்டர், அப்பாயின்மெண்ட் ஆஃப் டைரக்டர், டிக்ளரேஷன் ஆஃப் டிவிடெண்ட், அப்ரூவல் அண்ட் அடாப்ஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். Are you able to understand? And anything other than that will be a special business. இந்த 4 தவிர வேற எதை நீ மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ணாலும் அது ஸ்பெஷல் பிஸ்னஸ். Right? Anything other than ordinary business is considered as a special business. That is your entire section number 96, a very, very, very important section. But now I will quickly summarize. Mudinja, just close your eyes and try to recall with me. Right? I'll start the quick revision. Section number 96, annual general meeting. The first point in this section states that the first AGM should be conducted within 9 months from the end of the financial year. And it also says that subsequent AGM of the company should be conducted
once in every calendar year. The gap between two AGM should not exceed 15 months and the AGM should be conducted within 6 months from the end of the financial year. This also states that in case of subsequent AGM, if the AGM is not being able to be conducted within 6 months from the end of the financial year, then on request to the ROC, an extension for 3 months can be granted. However, remember, such a 3-month extension is not available for the first AGM. The date of AGM. The AGM can be conducted on any day other than national holiday. National holiday includes 26th of January, 15th of August and 2nd of October. However, remember that Section 8 company can conduct their AGM on any day including even a national holiday. The AGM can be conducted at any location. It primarily has to be conducted in the registered office, but it can also be conducted in any other location within the same city, town or village. In case you are an unlisted company, the AGM may be held at any place in India if consent of all the members is obtained in writing or in electronic form. In case you are a government company, AGM can be held in the registered office or same city, town or village or any other place as may be decided by the central government. The meeting should be held between 9 to 6, but remember, the meeting should commence between 9 to 6, but may not necessarily end between the 9 to 6 duration. In the meeting, the items discussed, the agendas discussed are broadly classified into ordinary business discussion and special business discussion. Ordinary business covers 4 essential points: appointment of auditor, appointment of director, declaration of dividend, and approval of financial statement. Anything that is discussed other than the above 4 will be considered as a special business being discussed in the annual general meeting. And that ends the whole section number 96 along with all points. Are you guys clear with this? Are you guys clear with section 96? Every point covered. Crystal clear. Pakka. Now next point, section number 97, power of tribunal to call for AGM. மேம் ட்ரைபியூனல்னா என்சிஎல்டி தானே, அவனுங்க எதுக்கு ஏஜிஎம் கூப்பிடுறாங்க? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தானே ஏஜிஎம் கூப்பிடுவாங்கன்னு ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல எனக்கு சொன்னீங்க. ஆமா, ஐடியலா யாரு கூப்பிடணும்? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான். வருஷம் முடிஞ்சிச்சா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆடிட் பண்ணிட்டீங்களா, கூப்பிட்டு நீங்க ஆக்சுவலி உங்க மெம்பர்ஸ் கிட்ட சொல்லியிருக்கணும். ஆனா நீங்க கூப்பிடவே இல்லை. The company is not calling for the AGM. Within 9 months you have to call for the AGM if it's first AGM. Subsequent AGM within 6 months you have to call. You're not at all calling for the AGM. The board of directors are telling அதெல்லாம் கூப்பிட முடியாது, கூப்பிட்டா தானே வருவாங்க, கூப்பிடவே மாட்டோம். So members are worried. ஏன்னா நாங்க கம்பெனில காசு போட்டிருக்கோம், அது என்ன ஸ்டேட்ல இருக்குன்னு you have to tell us at least once in a year. For that only we are conducting AGM. நீ அதை எப்படி கூப்பிடாம இருக்கலாம்? So if the company does a default in holding the AGM, if the board of directors are not calling for the AGM, அப்போ the shareholders can themselves go to the NCLT, they can go to the tribunal and request saying that in the company AGM கூப்பிடா மாட்டேங்கிறாங்க. If you request like that, the tribunal will order the company saying call for the AGM. In case of default in holding the AGM by the board of directors, on application by the member, the tribunal can call for AGM and give directions, where tribunal will clearly tell in the AGM la orthar vandalo adu quorum. கோரம்க்கு மினிமம் 2 people வேணும் நம்ம படிச்சிருக்கோம். பட் இது ட்ரைபியூனல் கூப்பிடுற ஏஜிஎம்னால, ஏன்னா ஏஜிஎம் ஒரிஜினலா யாரு கூப்பிட்டுருக்கணும்? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கூப்பிட்டுருக்கணும். யூ ஆர் நாட் டூயிங் யுவர் டியூட்டி அப்படின்னா we will step in as tribunal and நாங்க கூப்பிடுற மீட்டிங்ல ஒருத்தர் கூட கோரம்னு நாங்க சொல்லிக்கலாம். You cannot question us. You cannot tell access, at least there should be members அப்படின்னா ஒன்னுத்துக்கு மேல இருக்கணும். நோ, பிகாஸ் இது நாங்க கூப்பிடுறது. நீ கூப்பிட்ட மீட்டிங்கா இருந்தாலும் நீ சொல்றது கரெக்ட், பட் நாங்க கூப்பிடுற மீட்டிங்ல we can even tell that one member who is present is the quorum. Are you able to understand? Ma'am, அப்போ section number 96 is relating to AGM which is called by board of directors. அதுக்கு என்ன ரூல்ஸ்லாம் இருக்கோ, that is section number 96. 97 is AGM called by tribunal. ட்ரைபியூனல் ஏஜிஎம் கண்டக்ட் பண்றதுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க. ஏன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஏஜிஎம் கண்டக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. Are you able to understand? Are you able to understand section 96 and 97? 98க்கு போறதுக்கு முன்னாடி I'll tell you the order. இந்த செக்ஷன், இந்த சங்கை எப்படி படிக்கணும்னா 96,
97 ஏன்னா அது ரெண்டுமே ரிலேட்டட். அதுக்கப்புறம் 100, 98 இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் 99. இந்த ஆர்டரில் தான் படிக்கும். வேணும்னா இதை நோட் பண்ணிக்கோ. 96, 97 ஏன்னா 96 என்னது? AGM called by Board of Directors. 97 என்னது? AGM called by Tribunal. 100 என்ன படிக்க போறோம்? EGM called by Board of Directors. 98 என்னது? EGM called by Tribunal. அதுக்கப்புறம் இதுல ஏதாவது டிஃபால்ட் பண்ணினா 99 பனிஷ்மெண்ட் செக்ஷன். ஸோ இந்த ஆர்டர்ல தான் படிக்கணும். 96, 97, 100, 98 இதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணலனா 99ல பனிஷ்மெண்ட் உண்டு. ஓகே, லெட்ஸ் கோ டு செக்ஷன் நம்பர் 100 ஃபர்ஸ்ட். 100னா என்னதுன்னா எக்ஸ்ட்ராடினரி ஜெனரல் மீட்டிங். மேம் ஏற்கனவே ஏஜிஎம்னு ஒன்று இருக்கும் போது வாட் இஸ் த நீட் ஃபார் இஜிஎம்? இஜிஎம் ஏன் வைக்கிறீங்க? எக்ஸ்ட்ராடினரி ஜெனரல் மீட்டிங் ஏன் வைக்கிறீங்கன்னா, ஏஜிஎம் எப்போ கண்டக்ட் பண்ணுவேன்? வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம், ஃபினான்ஷியல்ஸ் அந்த வருஷத்துக்கு ப்ரிப்பேர் ஆனதுக்கு அப்புறம், ஆடிட்டர்ஸ் அதை ஆடிட் பண்ணதுக்கு அப்புறம் யூ வில் கால் ஃபார் ஏஜிஎம். பட் அதுக்கு முன்னாடியே டியூரிங் த இயர் ஐ வாண்ட் டு டிஸ்கஸ் சம்திங் இம்பார்ட்டன்ட். எய்தர் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வாண்ட்ஸ் டு டிஸ்கஸ் வித் த மெம்பர்ஸ் ஆர் மெம்பர்ஸ் வாண்ட்ஸ் டு டிஸ்கஸ் வித் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ போன மாசம் என்னது? இட் வாஸ் ஜூன். ஓகே, மே ஜூன் போயிட்டு இருக்கு. அப்போ திஸ் வார் சிச்சுவேஷன் ஹேப்பன்ட் இன் UAE and the surrounding countries. இப்போ ரிலையன்ஸ், if you see the majority business is into this crude oil. மேஜர் அவங்களுக்கு ரெவென்யூஸ் அதுல இருந்தா வருது. As a shareholder I am very worried saying that இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஏன்னா ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ்லயோ ரிலையன்ஸ் ஜியோலாம் நம்ம மேஜர் இன்கம் கிடையாது. our major income is extraction of crude oil which is happening in Gulf country. அங்க war situation இருக்கு. அவன் எங்க போய் அந்த பாம்ப போடுறான்? in all that oil reserves only is putting it. அப்போ அங்க பிசினஸ் பண்றது எனக்கு த்ரெட்டா இல்லையா? இப்போ இந்த வார்னால என் ரெவென்யூ அஃபெக்ட் ஆகுமா ஆகாதா? இதை பத்தி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வாண்ட்ஸ் டு டிஸ்கஸ் வித் த ஷேர் ஹோல்டர்ஸ். ஆனா நீ சொல்லு, இதை டிஸ்கஸ் பண்றதுக்கு நான் அடுத்த வருஷம் ஏஜிஎம் வரைக்கும் வெயிட் பண்றேன். Does that make any sense? This is an important decision which has to be discussed now. இந்த வருஷத்துக்கான AGM will be conducted next year. 31st March 2027 முடிஞ்சதுக்கு அப்புறம் I will conduct the AGM. அது வரைக்கும் I cannot wait. This is an important decision. I want to immediately discuss it with the members. அந்த மாதிரி ஏதோ எக்ஸ்ட்ராடினரி கேசஸ், வெரி ரேர், நாட் AGM. I cannot wait till the AGM. ஏன்னா it has to be discussed immediately. Na I can call for a meeting. That meeting will be known as EGM, Extraordinary General Meeting. ரைட்? அண்ட் EGM போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸும் கூப்பிடலாம். அவங்களுக்கு ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக டிஸ்கஸ் பண்ணணும்னா, இல்லை ஷேர் ஹோல்டர்ஸே கேட்கலாம், எங்களுக்கு EGM வேணும், எங்களுக்கு இந்த வார் சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன யோசிச்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறது இஃப் யூ வாண்ட் டு டிஸ்கஸ் அப்படின்னா we can do it. Are we able to study? Are we able to understand? இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, EGM நம்ம எங்க கூப்பிடணும்? ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ்ல மட்டும்தானா அப்படின்னா, what they are telling is it does not make sense. ஏன்னா நீனே யோசி, EGM எப்போ கூப்பிடுறேன்? எமர்ஜென்சி சுச்சுவேஷன், இமீடியட்டா ஏதோ கால் எடுத்தாகணும். இந்த பிசினஸை UAE க்ளோஸ் பண்ணுமா இல்லை கண்டினியூ பண்ணுமா? இமீடியட்டா டிசிஷன் எடுத்தாகணும். நான் எல்லாரும் மும்பைக்கு வாங்க, ஃப்ளைட்டை பிடிச்சி வாங்க, இதெல்லாம் சொல்ற அளவுக்கு டைம் இல்லை. இமீடியட்லி I will have to decide. அதனால EGM is not required to be conducted in the registered office. EGM can be conducted anywhere in India. If I know that 60% of shareholders of Reliance are sitting in Delhi, what's the point of calling all of them to Mumbai? Let's conduct the EGM in Delhi itself. உனக்கு புரியுதா? EGM-க்கு AGM ஏன் நம்ம ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ்ல சொல்றோம் அப்படின்னா, அது ஆனுவலா ஒரு தடவை நடக்கிற ஈவெண்ட். EGM-ங்கிறது அப்படி கிடையாது. ஏதோ எமர்ஜென்சி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணியே ஆகணும்னா எல்லாரும் மும்பை வாங்க அப்படின்னு கூப்பிட்டு இருக்கிறதுக்குலாம் டைம் இல்லை. We will know where majority shareholders are. Let's say they all are living in Delhi. Let's just go to Delhi and conduct it. There is no point telling them to come to Mumbai and then conduct it because this decision has to be taken quickly. EGM is not required to be called mandatorily. உனக்கு வேணும்னா ஏதோ எமர்ஜென்சினா EGM கூப்பிடு, இல்லாட்டி என்ன வேணுமோ அதை AGM-ல டிஸ்கஸ் பண்ணிக்கோ, பிரச்சனை இல்லை. பட் அதை கூப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் கேன் பி கால்ட் எனி பிளேஸ் இன் இந்தியா. அதுக்கு நீங்க தாய்லாண்டில் பேங்காக்லாம் வைக்க முடியாது. இட் கேன் பி கால்ட் அட் எனி பிளேஸ் இன் இந்தியா. You think majority of your shareholders are sitting in Chennai? Let's conduct it in Chennai. எதுக்கு அவங்க எல்லாரையும் மும்பை வர சொல்றதுக்கு? நம்ம 4 board of directors we can fly to Chennai. No, that makes more sense, right? That's why EGM-க்கு any place in India. Are you able to understand the difference? இதே 96ல நம்ம படிச்சோம்ல, 96ல பாரு, it should be conducted at the registered office or any other place but within the same city, town or village of the registered office.
ஏன்னா இது வருஷத்துல ஒரு தடவை ஃபிக்ஸ்டா நடக்காது. இது அப்படி இல்லை, எமர்ஜென்சிக்காக தான் கூப்பிடுறோம். அப்போ உட்காந்து எல்லாரையும் மும்பை வான்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஸோ வாட் வி டோல், இட் கேன் பி கண்டக்டட் அட் எனி பிளேஸ் இன் இந்தியா. பட் இதுவே இதுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. இது இருக்கிறதுலே ஒரு ட்ரிக்கியஸ்டான பாயிண்ட்னா அது இதுதான். இந்த செக்ஷன்லே ட்ரிக்கியஸ்டான பாயிண்ட். அண்ட் இதை ஒரு எக்ஸாம்ல எவ்வளோ மைன்யூட்டாக அதை கேட்டிருக்காங்கிறது ஆல்சோ ஐ ஷோ இட் டு யூ ஹவு மச் இஸ் ஐசிஐ எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் யூ as a ஸ்டூடெண்ட். நான் இந்த செக்ஷனை நடத்துகிறேன், இந்த அடுத்த ப்ரொவைஸோவை. அதுக்கப்புறம் ஐ டெல் யூ வாட் இஸ் த கொஸ்டின் அண்ட் வாட் வாஸ் த ட்ரிக்கி கொஸ்டின் ஆஸ்ட் இன் எக்ஸாம். இதை மட்டும் பாரு. Provided EGM of a wholly owned subsidiary of a company incorporated outside India can be held anywhere in the world. EGM அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரி ஜெனரல் மீட்டிங் ஆஃப் அ ஹோல்லி ஓன் சப்சிடரி. ஹோல்லி ஓன் சப்சிடரினா என்ன? அந்த சப்சிடரியோட எல்லா ஷேர்ஸுமே ஒரே ஒருத்தன் தான் வச்சிருக்கான். ஓகே, EGM of a wholly owned subsidiary of a company incorporated outside India. அப்படின்னா இந்த இந்தியன் சப்சிடரியோட 100% ஷேர்ஸ் யார் வச்சிருக்கா? a company that is incorporated outside India. அப்படின்னா then EGM can be held anywhere in the world. இப்போ நான் இப்படி சொல்லியிருந்தேன் அப்படின்னா உனக்கு எதுவுமே புரியாது. இந்த எக்ஸாம்பிளை பாரு, then we will again go and read it. You will be able to understand. One second, I'll just shift that so that this EGM part is also visible for you. இப்போதைக்கு I'll keep it like that, then I'll change it. Don't worry. இப்போ பாரு, there's a foreign company called Apple Incorporation, which is incorporated in UK. It's a foreign company incorporated outside India. Now, Apple Incorporation has 100% shares of Zoho. It has 100% shares of Zoho, which is an Indian company. That means Zoho is a subsidiary of a company which is incorporated outside India. இப்போ உனக்கு புரியுதா? Company which is a subsidiary, which is a wholly owned subsidiary of a company incorporated outside India. Apple is a company incorporated outside India. அதோட wholly owned subsidiary என்னது? Zoho. அப்போ நீனே லாஜிக்கலாக யோசிச்சு சொல்லு, ஜோஹோல 100% ஷேர் யார் வச்சிருக்கா? ஆப்பிள் இன்கார்பரேஷன். அப்போ ஜோஹோட எல்லா ஷேர் ஹோல்டர்ஸும் எங்க இருக்காங்க? இந்தியாவா அவுட் சைட் இந்தியாவா? ஜோஹோட எல்லா ஷேர் ஹோல்டர்ஸும் எங்க இருக்காங்க? Are they in India or are they outside India? Tell man, outside India. Correct, outside India. அப்போ நீனே யோசி, லாஜிக்கலா எல்லா 100% ஷேர் ஹோல்டர் அவுட் சைட் இந்தியா இருக்கான். அவனெல்லாம் இந்தியாவுக்கு கூப்பிட்டு EGM கண்டக்ட் பண்றது மேக் சென்ஸா? இல்ல ஃபாரின்ல EGM கண்டக்ட் பண்றது மேக் சென்ஸா? ஏன்னா நீ EGM கூப்பிட்டா யார் டெசிஷன் எடுக்க போறா? ஷேர் ஹோல்டர்ஸ். அவன் எல்லாருமே யூகேல உட்காந்துருக்கான். அப்போ யூகேல கண்டக்ட் பண்றது தானே மேக் சென்ஸ். ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? இந்த ப்ரொவிஷனை ஏன் எடுத்துட்டு வந்தாங்கன்னு உனக்கு புரியுதா? EGM வைக்கணும் ஒரு கம்பெனிக்கு. எந்த கம்பெனிக்கு EGM வைக்கணும்? ஜோஹோ லிமிடெட்க்கு. ஜோஹோ லிமிடெட் இஸ் a wholly owned subsidiary of a foreign company. அப்படின்னா ஜோஹோ லிமிடெடோட என்டையர் ஷேர்ஸ் ஆப்பிள் இன்கார்பரேஷன் கிட்ட இருக்கு. ஆப்பிள் இன்கார்பரேஷன் எங்க இருக்கு? யூகேல இருக்கு. EGMல நீ கூப்பிட்டாலும் யாரு ஓட் பண்ணுவா? ஆப்பிள் இன்கார்பரேஷனோட ரெப்ரசன்டேட்டிவ் தானே. அவங்க எல்லாருமே யூகேல தான் உட்காந்துருக்காங்க. அவங்கள இந்தியாவுக்கு கூப்பிட்டு மீட்டிங்கை கண்டக்ட் பண்றதுக்கு மீட்டிங்கை எங்கேயே கண்டக்ட் பண்ணிக்கலாம், யூகேலே கண்டக்ட் பண்ணிக்கலாம். Is this making sense? Logically, are you understanding the provision? Then I'll tell you what tricky part was asked in exam. But logically, does this make sense? இப்போ இந்த last line, இப்போ இந்த line படி இந்த proviso you will be able to appreciate. Provided EGM of a wholly owned subsidiary in our example is what? இது சொல்லிட்டேன்னா உனக்கு புரிஞ்சிச்சுன்னு அர்த்தம். wholly owned subsidiary நம்ம எக்ஸாம்பிள் அது என்னது? EGM of a wholly owned subsidiary. நம்ம எக்ஸாம்பிள் எடுத்ததுல perfect. It is Zoho. EGM of a wholly owned subsidiary of a company incorporated outside India. Which subsidiary of whom is Zoho? It is the subsidiary of Apple Incorporation, which is a company incorporated outside India. I am a wholly owned subsidiary. Zoho is a wholly owned subsidiary of a company incorporated outside India. Then I can conduct my EGM anywhere in the world. எல்லாரும் வெள்ளதா உட்காந்துருக்கான். அவனை எதுக்கு திரும்பி இந்தியா கூப்பிட்டு காசு வேஸ்ட் பண்றேன்? We can conduct the EGM there itself. No, that is what is being
told. ஆனா இதுல இது மேட்டர் கிடையாது. ஒரு எக்ஸாம்ல என்ன கேட்டான்னு பாரு. ஒரு எக்ஸாம்ல என்ன கேட்டானா, ஒரு இந்தியன் கம்பெனி இருக்கு ஜோஹோ லிமிடெட். ஓகே, ஒரு இந்தியன் கம்பெனி இருக்கு ஜோஹோ லிமிடெட். அந்த ஜோஹோ லிமிடெட்க்கு ஒரு சப்சிடரி, ஆப்வியஸ்லி ஒரு கம்பெனினா அதுக்கு நிறைய சப்சிடரி இருக்கும். அதோட ஒரு சப்சிடரி வந்து ஆப்பிள் இன்கார்பரேஷன், which is a foreign company. That means it is incorporated outside India. Zoho Limited has 100% shares in a foreign company called Apple Incorporation. அப்படின்னா ஜோஹோட சப்சிடரி என்னது? ஆப்பிள். இப்போ ஜோஹோ இஜிஎம் கண்டக்ட் பண்ணணும்னு நினைக்கிறான். ஜோஹோ இஜிஎம் அவுட் சைட் இந்தியா கண்டக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது கேள்வி. லிட்டரலா இது ஒரு எக்ஸாமினேஷன் கொஸ்டின். எக்ஸாம்ல இதை எல்லாரும் மனப்பாடம் பண்ணிப்பாங்க, ஒரு எக்ஸெப்ஷன், எனிவேர் இன் த வேர்ல்ட். பட் இவ்வளோ டெப்தா போய் ஒரு ஸ்டூடெண்ட் படிச்சிருக்க மாட்டான். நார்மலி ஒரு 70-80% படிச்சிருக்க மாட்டாங்க. அப்படி படிச்சிருந்தாலும் அந்த ப்ரெஷர்ல இவன் இதை தான் கேட்கறாங்கிறத திங்க் பண்றது இஸ் வெரி டிஃபிகல்ட். ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? அவன் எப்படி கொடுத்துருக்கான்னு பாரு. இந்தியன் கம்பெனி ஜோஹோ, அதோட ஒரு ஹோல்லி ஓன் சப்சிடரி இஸ் a foreign company. Now Zoho wants to conduct a EGM. Can that be in London or Thailand? We told no. Only if you are an Indian company who is a wholly owned subsidiary of a company incorporated outside India na நீ கண்டக்ட் பண்ணோம். நீ ஒரு இந்தியன் கம்பெனி, உன்னோட ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே எங்க இருக்காங்க? இந்தியால தான் இருக்காங்க. நீ எதுக்கு தாய்லாந்துல EGM கண்டக்ட் பண்ற? இந்தியாலே கண்டக்ட் பண்ணு. Are you able to understand? உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியுதா? This is an exam question. இந்த கொஸ்டின் பேங்க் டிஸ்கஷன்லயும் இருக்கு. இதே கொஸ்டின் பேங்க் டிஸ்கஷன்லயும் இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா உனக்கு புரியும். பட் திஸ் ஐ ஹவ் கெப்ட் இட் so that லாஸ்ட் மூமெண்ட்ல உன்னால கொஸ்டின் பேங்க் ஃபுல்லா கோ த்ரூ பண்ண முடியலனா கூட this is an tricky part you will have to remember. அடுத்தது இந்த செக்ஷன்ல இது மட்டும் தான் ட்ரிக்கி. இதுவே உனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா நத்திங் எல்ஸ் இஸ் மோர் ட்ரிக்கி. நான் எதுக்கோ ஒரு தடவை இந்த பாட்டை மட்டும் ஸ்க்ரால் டவுன் பண்றேன். ஹைட் மை செல்ஃப் ஸ்க்ரால் டவுன். ஒரு தடவை பார்த்துட்டு பக்கானா கிவ் மீ அ தம்ஸ் அப். ஓகே, ஏன்னா இதுதான் கொஞ்சம் ஸ்லைட்லி ட்ரிக்கியர் ஆஃப் திஸ். மற்றது எல்லாமே ஒரு 2 minutesல இந்த செக்ஷன் இப்போ முடிஞ்சிடும். ஓகே, done people. Why is this coming like this? Perfect. Are you guys done people? Understood, right? So let's move on to the next one. Okay, these are important sections, so even if it's going slow, don't worry, because this is an 18-mark chapter. You cannot risk it. This share capital and debentures, incorporation, if you thorough, that itself covered majority of the sections, right? So it's others and all. If you see accounts and accounts of company, yesterday I completed that. It barely takes 2 hours to complete the chapter along with the entire question bank. So it's a very simple chapter, but these are heavy, these are good with concepts. இதுல தான் tricky question கேட்கலாம். accounts of company ல என்ன tricky question? எல்லாமே ரொம்ப easy. யாரெல்லாம் வந்து financial statement சைன் பண்ணணும்? chairman, 2 directors, அதுல ஒருத்தர் managing director ஆகணும். procedural, that's easy. This is a little nice and tricky. அடுத்தது பாரு, இதுல என்ன எழுதிருக்கு அப்படின்னா, இப்போ இஜிஎம் நான் உனக்கே சொன்னா, ஒன்னு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எங்களுக்கு ஏதாவது டக்குன்னு டெசிஷன் எடுக்கும், நீங்களா வாங்க அப்படின்னு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கேன் கால் ஃபார் அ இஜிஎம், ஆர் ஈவன் மெம்பர்ஸ் கேன் ரெக்வெஸ்ட் ஃபார் அ இஜிஎம்.
Either board of directors can say that we want to discuss, you guys come அப்படின்னு சொல்லிட்டு board of directors can call, or members can tell that எங்களுக்கு இத பத்தி என்ன நடக்குதுப்பா UAE இல்ல, உங்களோட business plan என்ன, அடுத்த ஸ்டெப் என்ன எடுக்க போறீங்க, எங்களுக்கு சொல்லுங்க, மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணுங்கன்னு. even members can request for a meeting. if members are requesting, that is called a meeting by requisition. members are requesting அப்படினா it is called a meeting by requisition. இந்த meeting by requisition இதே சாப்டர்ல வேற எங்கேயோ கூட நம்ம படிச்சிருக்கோம். meeting by requisition இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். can you tell me which section that is, or which concept? meeting by requisition, where members call a meeting. அது ஒரு provision நான் படிச்சேன். very good, very good, very good Ashu. when the meeting is called by members and minimum quorum is not met, what will happen to the meeting? The meeting will be cancelled. The meeting will be cancelled. It will not be adjourned. The meeting will be cancelled. And the meeting appo na meeting called by members nu sonna, ena apdi kulandiya irundha, ana from now I will never call it meeting called by members. It is a meeting called by requisitionist. Okay, it's a meeting called by requisitionist. Requisitionist na enna? They are the members who requested for the meeting. So it's called a meeting called by requisitionist. If you go to quorum section, meeting called by requisitionist. called by members எங்க எழுதிருக்கியோ அங்க அதே நோட்ஸ்ல, if you have the notes அடிச்சி இப்போ let's get upgraded. It is called by requisitionist. இனிமேல் we will not call them members, we will tell meeting called by requisitionist under section 100. This is called interlinking. You were a kid that time, so you told meeting called by members. From now you will tell meeting called by requisitionist under section 100. Means that meeting will be cancelled and it will not be adjourned. So much we completed, guys. Looks like a small chapter, but it's huge. A lot of sections. If requisitionist is calling the meeting, we have clearly given the board instruction. Requisitionist, that is members meeting வேணும் கேக்குறாங்களா, அவங்க கிட்ட இந்த ரெக்வெஸ்ட் வந்து 21 நாள் நோட்டீஸ் கொடுத்துட்டு மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணுங்க. இல்ல கொஞ்சம் லேட்டரா கண்டக்ட் பண்ணுவோம், பரவாயில்ல கண்டக்ட் பண்ணுங்க. பட் அவங்க ரெக்வெஸ்ட் கொடுத்து 45 நாளுக்குள்ளேயாச்சும் மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணிடணும். 21 நாள் கழிச்சு கண்டக்ட் பண்ணணும். ஏன்னா 21 நாள் அட்லீஸ்ட் நோட்டீஸ் போனோம். மேக்ஸிமம் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் அது 45 நாளுக்குள்ள கண்டக்ட் பண்ணினோம். அப்படி ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ரெக்வசிஷனிஸ்ட் ரெக்வெஸ்ட் பண்ணியும் 45 டேஸ்க்குள்ள மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணல, இஜிஎம் கண்டக்ட் பண்ணனா, we are telling members நீனே மீட்டிங் கூப்பிட்டுக்கோ. இனிமேல் இவங்க மேல டிபெண்ட் பண்ணாத, இவனுங்க கூப்பிட மாட்டாங்க, இவனுங்க வேஸ்ட், நீனே மீட்டிங்கை கூப்பிடு. within a period of 3 months from requisition. That is மீட்டிங் கேட்டு 45 நாள் ஆயிடுச்சு, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஒரு ஆக்ஷனும் எடுக்கல, நீ இனிமேல் அவனுங்களுக்கு வெயிட் பண்ணாத, மெம்பர்ஸ் நீங்களே கூப்பிட்டுக்கோங்க மீட்டிங்க. மேம் அந்த மீட்டிங்லாம் செலவாகும் மேம், சமோசா வாங்கணும், டீ வாங்கணும், ஹால் புக் பண்ணணும், அவனுங்கிட்டே வாங்கு. கம்பெனி ஹாஸ் டு ரீஇம்பர்ஸ். மீட்டிங்கை கூப்பிட்டதுக்கு என்ன செலவாச்சோ, தட் இஸ் மெம்பர்ஸ் என்ன செலவு பண்ணாங்களோ, கம்பெனி ஹாஸ் டு ரீஇம்பர்ஸ். அதுவும் கம்பெனி அவங்க காசு போட மாட்டாங்க. லா கிளியர்லி சேஸ் கம்பெனி நீ டைரக்டர்ஸ்க்கு ரெமுனரேஷன் கொடுப்பல, அதுலேருந்து காசை கழி, அவனுக்கு கொடுக்காது. ஏன்னா அவனை நாங்க எதுக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னு போட்டு பெரிய பெரிய போட்டோவா எதுக்கு முகேஷ் அம்பானி, ஈஷா அம்பானி, நிக்கில் மேஸ்வானி இவங்களெல்லாம் நாங்க எதுக்கு பிஓடியில போட்டிருக்கோம்? இஃப் மெம்பர்ஸ் ஆர் ஆஸ்கிங், they have to call for a meeting. We have given them 45 days. If they don't call for the meeting, hey member, you have a right, நீனே மீட்டிங்கை கூப்பிட்டுக்கோ. ஆனா அதுக்கு செலவாகுதுல, நோட்டீஸ் அனுப்புறதுக்கு செலவாகுதுல, ஹால் புக் பண்ண செலவாகுதுல, இவங்க கிட்ட இருந்து வாங்கு, கம்பெனி கிட்ட இருந்து வாங்கு. அண்ட் கம்பெனிக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்னா, கம்பெனி நீ உன் கையில இருந்து கொடுக்காத, அவனுங்க ரெமுனரேஷன்ல இருந்து கழி. Because only when they feel the pinch, they will not do the mistake again. Are you able to understand? Are you able to understand? Right? So in case you are depositing the request, 21 days notice கொடுத்து we have to conduct the meeting. இல்ல எங்களுக்கு கொஞ்சம் லேட்டா கண்டக்ட் பண்ணோம், பண்ணிக்கோ பரவாயில்ல, பட் மேக்ஸிமம் 45 டேஸ்க்குள்ள கண்டக்ட் பண்ணும். அப்படி 45 நாள் கூட நீ ரெக்வெஸ்ட் கொடுத்து போர்டு மீட்டிங்க்கு கூப்பிடலனா, மெம்பர்ஸ் நீனே என்ன பண்ணிக்கோ, மீட்டிங்க்கு கால் பண்ணிக்கோ. ஆனா அதுக்கு ஆகிற செலவு கவலைப்படாத, கம்பெனி கிட்ட இருந்து வாங்கிக்கோ. கம்பெனி நீ உன் கையில இருந்து கொடுக்காத, உன் ப்ராஃபிட்ஸ்ல இருந்து தூக்கி கொடுக்காத. ஏன்னா ப்ராஃபிட்ஸ் யாருது? ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். அவங்க ப்ராஃபிட்டே தூக்கி அவங்களுக்கு கொடுக்காத. இவங்களுக்கு ரெமுனரேஷன் கொடுக்கணும்ல போர்டுக்கு, அந்த ரெமுனரேஷன்ல இருந்து காசை என்ன பண்ணிக்கோ, கழிச்சுக்கோ. ரைட்?
பட் இஜிஎம் ரெக்வசிஷனிஸ்ட் கூப்பிடுறாங்கன்னா ஒரு ஷேர் ஒருத்த வச்சிருக்கான், அவன் ரெக்வஸ்ட் பண்றான், அவனுக்காகலாம் மீட்டிங் கண்டக்ட் பண்ண முடியாது. ரெக்வஸ்ட் பண்றவங்க கிட்ட அட்லீஸ்ட் 1/10 ஆஃப் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் இல்லாட்டி ஓட்டிங் பவர் ஆச்சு இருக்கணும். ரெக்வஸ்ட் பண்றவங்க கிட்ட அட்லீஸ்ட் 1/10 ஆஃப் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் ஆர் ஓட்டிங் பவர் ஆச்சு இருக்கணும். புரிகிறதா ஃப்ரெண்ட்ஸ்? ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? இதான் இங்க எழுதியிருக்கு. However, in case the meeting is called by requisitionist, reasonable expenses incurred by the requisitionist in calling the EGM should be reimbursed by the company. However, note that this amount shall be deducted from the director's salary or remuneration. The last point of this section is, if members, that is meeting is called by requisitionist அப்படின்னா, meeting is called by requisitionist அப்படின்னா என்னைக்கு மீட்டிங் கூப்பிடணும்? எனி டே அதர் தென் நேஷனல் ஹாலிடே. எங்க மீட்டிங் கூப்பிடணும்? அட் த ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் ஆர் சம் அதர் பிளேஸ் இன் த சேம் சிட்டி, டவுன் ஆர் வில்லேஜ். அண்ட் இந்த ரெக்வசிஷனிஸ்ட் மீட்டிங்கை கூப்பிடுறாங்கன்னா they will first ask the company to call, right? அதுக்கு they will give a notice, right? That notice should be signed by the requisitionist. That notice should be signed by the requisitionist. Are you able to understand, people? Are you able to understand? This is entire section number 100, EGM, right? So நம்ம இப்போ படிச்சிருக்கிறது வந்து section 96, which is AGM called by BOD. Then we did section number 97, which is also AGM, but here it is called by tribunal. Then we did 100, which is EGM. So EGM can be called by either BOD or members. Next we are going to section number 98, where EGM is called by tribunal. ட்ரைபியூனலே எக்ஸ்ட்ராடினரி ஜெனரல் மீட்டிங் வேணும்னு சொல்றான். தட் இஸ் 98. 98ல வாட் தே ஆர் டெல்லிங் இஸ் tribunal can suo moto. That is tribunalக்கு ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்னா, tribunal wants the company to discuss something அப்படின்னா, tribunal can suo moto, or somebody is applying to the tribunal saying that இதை நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம், we want to conduct a EGM அப்படின்னு. if tribunalக்கு யாரோ ஒருத்தவங்க ரெக்வஸ்ட் போடுறாங்க, இல்ல tribunal சொந்தமாவே EGM நடத்தணும் அப்படின்னு ஏதோ ரீசன்காக நினைக்கிறாங்கன்னா, tribunal can give a order to the company saying that EGM should be conducted. அண்ட் கம்பெனிக்கு வேற ஆப்ஷன் எல்லாம் கண்டக்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த இஜிஎம்ல ஒருத்தர் வந்தா கூட தட் வில் பி கால்ட் அஸ் கோரம். ஏன்னா கண்டக்ட் பண்ண சொல்றதே யாரு? பிக் பாஸ். கண்டக்ட் பண்ண சொல்றதே ட்ரைபியூனல். ஸோ அதனால ஒருத்தர் வந்தாலும் இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ கோரம். And this is section number 98. Section number 99 is the last section, not of this chapter, of this segment. That is 96, 97, okay, 100, 98, and 96 to 98 sections. That is AGM, AGM by tribunal or EGM by tribunal. In the மூணுத்துல நீ ஏதோ தப்பு பண்ணிருக்க அப்படின்னா, you will be punished under section 99. Punishment எவ்வளோ? It is up to 1 lakh rupees standard plus rupees 5,000 per day of default. Right? That is your section number 99, punishment section. So this chunk should be read together. We have completed a very big segment of this particular chapter. Others are all kutti sections which will go on very quickly. 106 அவ்வளவுதான். 106 ஒரு லைன், 121 லைன், இந்த மாதிரி 1 paragraph sections, நிறைய குட்டி sections இருக்கு. அதெல்லாம் also we will quickly wind it up. Section 106 பாரு. 106 அது restriction of voting. Actually ஒருத்தன் கம்பெனில காசு கொடுத்து ஷேர்ஸ் வாங்கியிருக்கான் அப்படின்னா அவனுக்கு என்ன ரைட் இருக்கு? கம்பெனில காசு கொடுத்து ஷேர்ஸை நான் வாங்கியிருக்கேன்னா, I have the right to vote in the meeting. If I am an equity shareholder, I have the right to vote in the meeting. But in these two cases, we can restrict, means we can stop the voting of the member. We can tell member, hey, listen, you're not allowed to vote. In two cases, if he has calls in arrears, we have called 6 rupees. ஐயா பே பண்ணல, இன்னும் பே மட்டும் பண்ணல, உன் டியூட்டியை மட்டும் நீ பண்ணவே மாட்டேன், ஆனா மீட்டிங்ல மட்டும் ஓட் பண்ண வந்துடுவேன். நோ, ஃபர்ஸ்ட் நீ பே பண்ணு, கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் ஃபர்ஸ்ட் பே பண்ணு, அதுக்கப்புறம் மீட்டிங்க்கு போ. யூ ஃபுல்ஃபில் யுவர் டியூட்டிஸ், தென் கம் ஃபார் த ரைட்ஸ். யூ கேம் ஃபார் மீட்டிங், தட் இஸ் யுவர் ரைட், பட் தட் இஸ் ஆல்சோ யுவர் டியூட்டி டு பே. நோ, கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் இருக்குல்ல, மீட்டிங்ல ஓட் பண்ண விட மாட்டோம். யூ கேன் ரெஸ்ட்ரிக்ட் த பர்சன் ஃப்ரம் voting in the meeting only if he has a calls and arrears and company has exercised the right of lien. அவனோட ஷேரை ஏதோ ரீசன்காக நம்ம லீன் வழியா, லீன்னா we have his shares under our custody due to some reasons. In these two cases we can tell him that you cannot vote, boss. But remember, இந்த ரெண்டுத்துலையுமே நீ ஸ்டாப் பண்ணலாம், அவனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாங்கிறது கிளியரா உன்னோட எதுல எழுதியிருக்கணும்? ஏஜிஎம், சாரி, எதுல எழுதியிருக்கணும்? உன்னோட ஏஓஏ. அப்படின்னா மேம் புரியல, பிராக்டிக்கலா காட்டுங்க. I'll show you. இது ரிலையன்ஸோட ஏஓஏவா? இதுல
போய் ரெஸ்ட்ரிக்ஷன் தேட. இங்க பாரு. No member shall be entitled to vote at any general meeting unless all calls or all sums presently payable by him in respect of shares in the company have been paid, or in regard to which the company has exercised any right of lien. Clear articles la எழுதிட்டோமா? 79th point of the article la clear எழுதிட்டோமா? We will restrict you from voting if you have not paid your calls in arrears and we have exercised the right of lien. அப்படின்னா நீ இந்த ரெண்டு விஷயத்துல அவனை ஓட் பண்ண, இந்த ரெண்டு கேஸ்ல அவனை ஓட் பண்ண வேணாம், ஓட் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லலாம், provided it is stated in your articles of association. Provided it is stated in your articles of association. Are you clear? இப்போ படி, இப்போ மாஸ் பக்காவா புரியும் பாரு. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான் செக்ஷனே. It's over. After this only one illustration is there. Read this. A member can be restricted from voting only on calls and arrears and company has exercised a right of lien. However, these decisions must அப்படினா கண்டிப்பா இந்த ரெண்டு விஷயத்தினால நாங்க வந்து restriction of voting exercise பண்ணுவோங்கறத நீ எதுல கிளியரா எழுதி இருக்கணும்? You should have written that in your articles of association. You should have written that in your articles of association. Are you clear, people? If you are clear, answer this question. If you are clear, read and answer this question. Done, people? Okay. What is your response? Yes, he can vote if AOA is silent. Perfect. Okay, what is it given? Arjun, a shareholder of Reliance Limited, has calls in arrears அப்படினா காசு கட்டல and wishes to vote in the meeting. The chairman refuses the same, reasoning that he has calls in arrears. However, Mr. Arjun says he can exercise the vote as no such point is written in the AOA. Is Arjun correct? Yes, Arjun is absolutely right. Is that clear, people? Is that clear? Moving on to section number 120. For people who have studied accounts of companies, this section will be like supper matter salt water because it's a repeat of what is written there. What is written in 120, I will tell you. It's a very simple section. 120 says, can you maintain your books of accounts in electronic form? Can you maintain your documents in electronic form? We told happily you can maintain. Okay, physically da ellame vechikonu naanga solla. You can happily maintain even in the electronic form. There is no problem in maintaining it in the electronic form, but provided electronic form la maintain பண்றீங்க அப்படினா you should have proper accessibility. You cannot tell that இல்ல இத வந்து நம்ம வந்து இந்த P&L பேலன்ஸ் ஷீட் எல்லாம் வந்து நாங்க யூஎஸ்ல இருந்து சாஃப்ட்வேர் வாங்கணும், சோ யூஎஸ்ல மட்டும் தான் இந்த P&L பேலன்ஸ் ஷீட்டை பார்க்க முடியும், இந்தியால இந்த சாஃப்ட்வேரை ஓபன் பண்ண முடியாது அப்படிலாம் சொல்லக்கூடாது. It should be accessible anywhere all the time in India. Okay, and அந்த particular copies, P&L ஓட காப்பி, பேலன்ஸ் ஷீட் ஓட காப்பி எங்களுக்கு வேணும்னா we should be able to reproduce it. It should be in a readable format. இல்ல நாங்க வந்து ஸ்பெயின்ல இருந்து சாஃப்ட்வேர் வாங்கணும், அதனால இது எல்லாமே ஸ்பானிஷ்ல தான் இருக்கும், then how will we use it? You can maintain in electronic form, நாங்க அதுக்கு வேணாம்னு சொல்ல, but make sure it is accessible, make sure it is readable, make sure we can take printouts, we can easily reproduce that, right? Make sure you take proper backups. And can anybody come and inspect it? Yes. Members, the shareholders must be entitled to inspect the electronic forms. If they want, they can come to the office and inspect. That is section number 120. Pretty much nothing is there. It's a very simple section. Moving on to the next section, which is section number 122, application of provisions to OPC. Application of provisions to OPC. Is that clear? Is that clear?
application of provisions to OPC na இதுதான் actually இந்த செக்ஷனோட இந்த சாப்டரோட கடைசி செக்ஷன். You remember this chapter starts in which section? எந்த செக்ஷன்ல இந்த சாப்டர் ஆரம்பிக்கும்? 96ல ஆரம்பிச்சு எங்க முடியும்? Sorry, it starts at 88 and gets over at 122. இந்த சாப்டரோட கடைசி செக்ஷன் தான் என்னது இப்போ நம்ம படிக்க போற செக்ஷன். and அந்த கடைசி செக்ஷன் எதை பத்தி பேசுது? It's saying that what and all provisions will not be applicable for OPC. OPCக்கு எந்த ப்ரொவிஷன்லாம் அப்ளை ஆகுதுன்னா செக்ஷன் 98. செக்ஷன் 98 என்னது? செக்ஷன் 98 என்னது? Tribunal calling for a EGM and all sections from section 100 to 1111, that is 101, quorum, proxy, notice of a meeting, இந்த எந்த செக்ஷனுமே ஓபிசிக்கு அப்ளை ஆகாது. வாட் இஸ் த ரீசன்? லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன். நீ சொல்லு, அந்த கம்பெனிலே ஒரே ஒருத்தன் தான் இருக்கான், அவனுக்கு நோட்டீஸ் அனுப்புவியா? அது அந்த ஒரே ஒருத்தன் நான் தான், எனக்கு எதுக்கு நானே நோட்டீஸ் அனுப்பிச்சுக்கிறேன்? One person is only there in OPC, no, so no need to send notice. Section 101 is not applicable. What is the need to have proxy? நான் ஒருத்தன் தானே. What is the need to have quorum? ஒருத்தன் தானே. So அதனால these sections are irrelevant. So we told that section number 98 and section number 100 to section number 111 is not applicable to a one-person company. It's not applicable to a one-person company. Okay? And if there's only one director in an OPC, then no need for a quorum. Quorum, notice, இதெல்லாம் தேவையில்லை. அப்போ OPCல decisions எப்படி எடுப்பாங்க? Very simple. People will come for the meeting. That one person director will come for the meeting. அவங்களே decisions எழுதி sign பண்ணி minutesல எழுதிடுவாங்க. The moment they write in the minutes, it's assumed that a valid meeting was conducted, resolution was passed. ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒருத்தன் தானே, அவனே வருவான், ஆஃபீஸில் உட்காருவான், இந்த டெசிஷன் நாங்கள் எடுக்க போகிறோம், நாங்கள் டிலைட்டாக ஆடிட்டராக வைக்க போகிறோம், அவனே டிசைட் பண்ணிடுவான், அவனே எழுதி அவனே சைன் போட்டுப்பான். சைன் போட்டுட்டு அந்த மினிட்ஸ் புக்கில் எழுதிப்போம். என்னைக்கு எழுதுறீங்களோ, என்னைக்கு சைன் போடுறீங்களோ, the date of signing is considered as the date of resolution. கோரம், நோட்டீஸ் இதெல்லாம் உங்களுக்கு அப்ளிகபிளே கிடையாது, ஏன்னா ஒரே ஒருத்தர் தான் கம்பெனியில் இருக்கான். ரைட்? ஸோ செக்ஷன் நம்பர் 98 and section number 102, section number 111, both of this is not applicable in case you are a OPC. In case you are a OPC. Is it absolutely clear, guys? Puri Girada, section 122. Next is section 121, which is report on AGM. Section number 121, which is report on AGM. The last segment of this particular part. நான் இந்த chapter 3 பார்ட்டா பிரிச்சேன். Part 1 was relating to that quorum, proxy, அதெல்லாம் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம voting and related பார்த்தோம். அந்த பார்ட்டோட லாஸ்ட் செக்ஷன் இது. இதுக்கப்புறம் completely different. We are going to dive into registers. So அதனால இதை முடிச்சிடலாம். With this, the second part of the chapter also gets over. Let's quickly wind it up. Report on AGM. இது என்னது அப்படின்னா, this is applicable to every listed company. In case you are a listed public company, it is applicable to you. இதில் நீங்கள் என்ன பண்ணணும்? In case you are a listed public company, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, listen, you have to prepare a report on AGM. ரிப்போர்ட் ஆன் ஏஜிஎம் அது என்னது அப்படின்னா, ஏஜிஎம்ல என்னெல்லாம் டிஸ்கஷன் நடந்தது, என்ன ரெசல்யூஷன்ஸ் பாஸ் ஆச்சு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணும். அண்ட் திஸ் ரிப்போர்ட் ஷுட் பி கிரியேட்டட் வித்தின் 30 days from the conclusion of the AGM. மேம் மினிட்ஸ்னு ஏதோ நம்ம படிச்சோமே, அதுவும் ப்ரிப்பேர் பண்ணோம். மினிட்ஸ் 118 இஸ் ஆல்சோ அப்ளிகபிள். அதை தவிர இன்கேஸ் யூ ஆர் அ லிஸ்டட் பப்ளிக் கம்பெனி, every company has to prepare minutes, but in case you are a listed public company, that is மக்களோட காசை நீ வாங்கி வச்சிருக்க அப்படின்னா மினிட்ஸை கண்டிப்பா நீ ப்ரிப்பேர் பண்ணும். அதை தவிர உனக்கு என்னவோ இருக்கு, ரிப்போர்ட் ஆன் AGM. Okay, and what is report on AGM? It is nothing but like a summary of what you discussed in the AGM, what and all happened. Report on AGM should be prepared within 30 days from conclusion of the AGM, and this report is submitted in form MGT 15. Okay, and this will be signed by a chairman or 2 directors. Okay, and 2 directors and a company secretary, and out of the 2 directors, ensure one of them is a managing director. என்ன மேம் எழுதுவோம் இந்த MGT 15ல? நான் வெரி சிம்பிள் திங்ஸ் கைஸ். மினிட்ஸில் என்ன எழுதும் அதே மாதிரி தான் இருக்கும். எத்தனை மெம்பர் வந்தாங்க, என்னைக்கு மீட்டிங் நடந்தது, எங்கே நடந்தது, எந்த ஹவரில் நடந்தது, எந்த வாட் அண்ட் ஆல் ஆர் தி ஆர்டினரி பிஸ்னஸஸ் தட் வர் டிஸ்கஸ்ட், வாட் வர் த ஸ்பெஷல் பிஸ்னஸ் தட் வர் டிஸ்கஸ்ட், இஸ் சம்திங் தட் வாஸ் அட்ஜர்ன் டு த நெக்ஸ்ட் மீட்டிங், சேர்மனை எப்படி அப்பாயிண்ட் பண்ணோம், கோரம் வந்தாங்களா வரலையா, இது எல்லாமே யூ ஹவ் டு ரைட் இட் அஸ் அ ரிப்போர்ட். அண்ட் அதுக்கு ஃபார்ம் இஸ் MGT 15. Okay, and remember this section is over and above minutes in section 118. அப்படினா இதை ப்ரிப்பேர் பண்ணதால மினிட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன், இல்ல மினிட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டா அதனால இதை ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. 118ல மினிட்ஸும் ப்ரிப்பேர் பண்ணணும். and if you are a listed public company, you have to also prepare report on AGM. both are
applicable to you. Are you able to understand? And the last point is, in the section report on AGM la edo default panana 1 lakh fine standard plus 500 rupees per day of default up to a maximum of 5 lakh rupees, up to a maximum of 5 lakh rupees. Is that absolutely clear, guys? Is that absolutely clear? Absolutely clear, right? So this is your one part of your entire discussion. Your second part of discussion, we started with what is voting resolution, and till here is the second part. இந்த சாப்டரை எப்படி கண்ட்ரோல்ல எடுத்துட்டு வரணும் அப்படின்னா, மொத்தமா செக்ஷன் 88ல இருந்து படிக்க ஆரம்பிச்சுனா you will never get the chapter in control. Okay, law is one subject, you cannot read it section 1 2 3 4 அந்த மாதிரி படிக்க முடியாது until you have the subject expertise. Okay, this chapter has to be read in the order that I've told. Otherwise you can read it, not a problem, but in the order la padicha appadina remembering will be much more easier. Retention and reproducing the sections will be much more easier because I've taught all the interlinked sections together, right? So this is your entire part 2 of discussion of this particular chapter. We have the part 3 left, but that's a pretty much smaller part, right?